இங்க யாராவது ஓடுறத பாத்தீங்களா? பாக்கல போய் படுங்க. அங்க பின்னால சமய கட்டு போயிடணும். போங்க. என்னதான் என்ன நடந்தது? அந்த ராஜாவை நீங்க வர சொன்னியா? ராஜா சொல்லியா? சொல்லலையா? வந்துட்டானே. எங்க இங்க வந்துட்டான். எப்போ? மெத்தையில இருந்து ஓடி வந்தா நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். அவனை கூடப்படாது. போச்சு போச்சு, நீ போய் அவனை பிடிச்சு கொன்னு கொன்னு பாத்துறங்க. கொன்னு முடிவுதான். சமாதானம் சமாதானம் சமாதானத்தோட கொண்டு பிடிச்சு கொண்டாயிருக்கிறான். இது என்ன? இது நான் வாங்கி கொடுக்கலையே, எப்படி வந்தது? உடனே நான் வாங்கலையே. ஓஹோ, இவ்வளவு தூரத்துக்கு முத்தி போச்சா? அமைதியா இருந்து ஆளை கையும் களவுமா பிடிக்கணும். தண்ணிக்குள்ள மீனை பாக்குறான், அத போலவே சப்பனை செய்யறான். ஆகாயத்துல கருடனை பாக்குறான், அத போலவே ஆகாய விமானம் செய்து பறக்க விடுறான். வேப்ப மரத்தை பாக்குறான். என்ன சார் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னதான் படிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம படுக்க பரீட்சை நாடகம் இல்ல, அதை அப்படியே மரணம் செய்துகிட்டு இருந்தேன். மரணம் செஞ்சுக்கிட்டு இருந்தியா? எப்பா, படுக்க புரட்சி நாடகம் நடத்துறதுக்குள்ள உண்மையிலேயே புரட்சி நடந்து போச்சு. என்ன சார் சொல்றீங்க? நம்ம லீலா இருக்காள, நேத்து ஒரு சேலை பாக்கெட்டை என் கார்ல மறந்து வச்சுட்டு போயிட்டான். அதை கொண்டுட்டு போய் அவ வீட்டுல கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா, அது லீலா வீடு இல்ல, சமரசத்து வீடு. நான் பட்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டிருக்கேன் பாரு. எனக்கு தான் தெரியும் சார். நான் சந்தேகப்பட்டேன். என்ன? அது சரியா போச்சு. என்னது? ஏன்னா பணக்கார பொண்ணா இருந்தா இந்த மாதிரி வேலைக்கு ஏன் சார் வர்றாங்க? அதுக்குள்ள அறிகுறி கொஞ்சம் கூட இல்லையா அவங்க கிட்ட? இப்ப நீ சொன்ன பாரு, இத நான் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ சொல்லி விட்ட. லீலா வரட்ட எல்லாத்தையும் கேட்டுப்படுறேன். அவசரப்பட்டு ஏதாவது கலாட்டா பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்கதான் நாடகத்துல கதாநாயகி வேஷம் போடணும். அதை ஞாபகத்துல வச்சுங்க. நான் நினைக்கிறேன் நீங்களே ஒருவேளை வீடு தவறி போயிருக்கலாம். இருக்கலாம். டேய், இன்னைக்கே சமரசம் வீட்டுக்கு போய் நேத்து நான் தவறி உங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கணும். அது கரெக்ட். அத முதல்ல செய்யுங்க. தம்பி வாங்க வாங்க. வணக்கம். முன்னாடியே வரேன்னு சொன்னீங்க. நல்ல வேளை எப்பாவது வந்தீங்க. உட்காருங்க. முருகா,
காபி கொண்டு வா. இல்லைங்க பரவாயில்லைங்க, நான் காபி வரும்போது தானுங்க சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் இப்போ இங்க வந்தது, அதாவது நேத்து நான் இங்க வர்றதுக்கு வரும்போது அந்த நாய் என்ன அப்ப நேத்திக்கு வந்துட்டு நாய்க்கு பயந்து போயிட்டீங்களா? பரவாயில்ல, உட்காருங்க. இல்லைங்க, நீங்க ஒண்ணும் என்ன வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தான். அந்த நாய் கடிக்காது, சும்மா குலைக்கும். ஐயோ இல்லையே, அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தானே நான் அங்க இங்க ஓடி சுத்தி வீட்டுக்கே போயிட்டீங்களா? ஐயோ நீங்க ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நேரா வந்துட வேண்டியதுதான். சார் வந்துட வேண்டியதான். வணக்கம் சார், வச்சுக்க. நேத்து ராத்திரி இந்த நாய் கடிக்க வந்து. இப்பதானே சொன்னேன் அந்த நாய் கடிக்காதுன்னு. ஆமா, நீங்க புது நாடகம் நடத்த போறதாக நான் கேள்விப்பட்டேனே. ஆமாங்க, அகல்யா நடத்தலாம்னு இருந்தோம். அது சரி, அகலிகா தானே? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் நாடகம், நல்ல நாடகம் நடத்து, நல்ல நடத்து. அவளே அகலிகா போட்டுக்கோ. அவரு கௌதம முனிவர் போட்டுக்குவாரு. ஆமா, அப்புறம் நீ இந்த நாடகம் முடிஞ்சது. சரி முடிஞ்சு. என்ன சார் ரொம்ப கோவமா இருக்கீங்க? என்ன கோபம்? நான் கோவிச்சு என்ன? இல்ல இல்ல, அவரு சமாதான கமிட்டிக்கு மெம்பர்ல, அவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க சொல்லுங்க, என்ன நாடகம்? ஏதாவது சமூக நாடகம் ஒண்ணு நடத்தலான்னு. நீங்க அதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா வருவேன். சரிங்க சார், நீங்களும் அதுக்கு அங்க சொல்லிட்டேன். போறோம். அப்போ நீங்க கோச்சுக்க கூடாது. கோபம் என்ன கோபம்? இப்போ வரட்டும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். போ. இது சந்தேகம் தான். அங்க வச்சிருந்தேன், அது எங்க? அதே கேக்குறீங்க, அவதான் வரலையே. ஓஹோ, நீங்களே கொண்டு கொடுத்துடலான்னு கேக்குறீங்களா? என்ன அவகுபான்னு உளற? என்ன உளறேன்? உண்மையதான் சொல்றேன். மனுஷன் நல்ல புத்தியோட இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத. இந்த ராஜன் கூட சேர்ந்து படுக்க புரட்சி நாடகத்துல நடிச்ச அப்புறம் நாடகமே நடக்க முடியாதபடி நான் புரட்சி பண்ணிடுறேன். நடிக்கவே மாட்டேன். நீங்க சொல்லும் போது நடிப்பேனா? உங்க மேல ஆணையா சொல்றேன், நடிக்க மாட்டேன். போதுமா? சபாஷ் ராணி, நான் வரட்டுமா? இல்லாமா யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சவர். ஆமா. படுக்க புரட்சி நடக்க போகுதான், படுக்கை புரட்சி. ஆட்கள்லாம் ரெடியா இருக்காங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நாடகத்துல முக்கியமான கட்டம் வரும்போது நீங்க ஆரம்பிச்சிருங்க கலாட்டாவை. பத்தி கவலையப்படாதீங்க ஜமா, எங்க பாத்துக்கிறோம். எங்கிட்ட நாடகத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நடிக்க போறான். நாடகம் நடக்கிறத பாத்துறேன் நான். எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கவே இல்லை. நாடகம் நடத்துனீங்களே அது. ஓஹோ, நம்ம படுக்க புரட்சி நாடகத்துல கலாட்டா நடந்துச்சு பயப்படுறியா? இதெல்லாம் சகஜம் இல்ல. உங்களுக்கு சகஜமா இருக்கலாம், எனக்கு சங்கடமா இருக்கு. அந்த கலாட்டால கல்லோ கம்போ தலையில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கும், அவ்வளவுதான். லீலா, இப்ப நம்ம நாடகத்துல எல்லாம் கலாட்டா பண்றாங்களேன்னு பயப்படுறியா? அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். இந்த உடம்பு எவ்வளவு தியாக தழும்புகளை ஏத்துக்கிட்டு தெரியுமா உனக்கு? இப்படித்தான் கல்லால் அடிப்பான், கம்ப தூக்கி தலையில போடுவான், காட்டாறு குறுக்கிடும். இதெல்லாம் காதல் பாதையில சகஜம். என்னன்னா பாதை என்னடா இது? உபாதை பாதை பாதை கலைப்பாதைன்னு சொல்ல வந்தேன். அது குளூர்ல வாயி கோழி அப்படி வந்துருச்சு. பரவாயில்ல திருமணம் செஞ்சுக்கின்னு. இல்ல, தீர்மானம் செஞ்சுக்கின்னு நம்ம நாடகத்துல நடிக்கிறது இல்லன்னு தீர்மானம் செஞ்சுக்கின்னு தீர்மானம் செஞ்சுக்குவோம். ஐயோ, ரொம்ப நஞ்சு புட்டிய குளிர்தான்.
ஐயோ ஃபீவருக்கு வேற அட்டாக் பண்ண போகுது. நான் ஒரு புடவை கொடுக்கறேன், கட்டிக்கிறியா? எங்க இருக்கு புடவை? உனக்கு நாக்க வயித்த கிழிச்சு கூட புடவை எடுப்பனே. ஒரு புடவை நனையாம இருக்கும் நினைக்கிறேன். அட, உங்களுக்கு ஐயோ, ஒரு புடவை தானே கொண்டு வந்தேன். பரவாயில்ல, எனக்கு தலைவலி இருக்கு. அமைதி அமைதி அமைதி. குழந்தைகள் பெண்கள் நீங்கள் அப்படி ஒன்றோட ஒருத்தர் நசுங்கி கும்பமேளா ஆயிடக்கூடாது. அமைதி அமைதி. தாந்தான் தாந்தான். இதோ இதோ இங்க இருங்க. ஒன்னும் தப்புல. இப்ப மட்டும் வாங்கணுமா நானு? அமைதி. தோழர்களே அமைதி. நண்பர்களே அமைதி. அமைதி 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 அமைதி. அதனால இது கூடாது. இது இது ரொம்ப தப்பான காரியம். தைரியம். அமைதி அமைதி. இந்த இப்பதான் தைரியத்தை கைவிடப்படாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை விட்டுடும். நீ கைய வைய பாக்கலாம். நான் மாட்டேன். அப்ப உனக்கு களங்கம் இருக்கு. களங்கம் இருக்கு. களங்கம் இருக்கு. களங்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப களங்கம் இல்ல. அப்ப உனக்கு களங்கம் இல்ல. எனக்கு மட்டும் என்ன? எனக்கு களங்கம் இல்ல. இதோ பாரு, நான் கைய வைக்கிறேன். லீலா லீலா, மீன் பாத்தியா? மீன் எங்க? உன் கண்ணுல. சரி சரி நிறுத்துங்க. உங்க போக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. என் போக்கு புரிஞ்சு போச்சா? உன் போக்கு தான் எனக்கு இன்னும் புரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. என்னது? ஒண்ணுமில்ல. அன்னைக்கு அந்த சேலை ஜாக்கெட்டு பாக்கெட்ட நீ மறந்து என் காரில வச்சுட்டு போயிட்டியா? நான் அதை எடுத்து உங்ககிட்ட குடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேனா, வந்து பார்த்தா திடீர்னு சமரசம் வீடு. ஆமா, அங்க இருந்த நாய் கூட என்ன துரத்துன்னு துரத்தி நான் ஓடு ஓடு ஓடி 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 கடைசியில எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு சமரசம் வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா? உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடாது. அங்க போனது இல்லாம அந்த பாக்கெட்ட அந்த அம்மா ரூம்குள்ளேயே போட்டுட்டு போயிட்டேன். ஆமா ஆமா, அந்த அம்மா கூட கொடுத்தாங்க. ஆமா, நான் கொடுத்ததா கொடுத்துருப்பாங்களே. நான் கொடுத்ததா கொடுத்துருப்பாங்களே. சரி சரி போலாம். குளிரும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா ஆமா, குளிர் குறையத்தான் செய்யும். ஏன்னா வார்த்தையில சூடு ஏறுது இல்ல. சரி சரி போலாம். ஆமா, கொஞ்சம் பேசிட்டு போலாம். லீலா, இந்த பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்கன்னா அப்புறம் நான் வேலைக்கே வர மாட்டேன். எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க. ஐயோ, வேலைக்கு வர மாட்டியா? அப்போ இதோட நிறுத்திட்டேன். நீ போ, இன்னைக்கு இதோட போதும். மொள்ள மொள்ள மொள்ள. பாபுவா? ஏன் பாபுவா இந்த நிலைமை இப்படி ஆகி போச்சு? எதுக்காக அந்த வீட்டு மேல ஏறின? நிறுத்த. வீட்டு மேல ஏறுறது, சோறு குதிக்கிறது, அதெல்லாம் உன்னுடைய பழக்கம். நீ என்ன சொல்ற? என்ன சொல்லணும்? அன்னைக்கே எங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா உள்ள வந்த. அதுவா? அட நாய். நாயா? பாபு. பாபுவா? நாயா? பாபு. என்ன பாபு? என்ன பாபு? பாபு பாபு மகா யோகிய நீ. பாபு பாபு என்ன? நான் இப்போ உன்னை என்ன சொன்னேன்? என்னம்மா அது? ஒண்ணு இல்லப்பா, யாரோ 2 பேர் தெருவுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சகஜம்தாம்மா. யாராவது போக்கிரி பசங்க குடிக்க தெரியாம குடிச்சிட்டு உருளுவாங்க. இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு நேராவே சண்டை போடுறாங்க. நம்ம வீடு என்ன சப் இன்ஸ்பெக்டர் வீடா? அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டான். நீயும் அங்கெல்லாம் போற, போய் படுத்து தூங்கு. ஏண்டா, நான் உன்னை வீட்டு மேல ஏற வேணான்னு தானே சொன்னேன். பாராட்டின சோழ புரிச்சு
அடி இங்க கடி தம்பி கடிச்சிட்டு போயிட்டாங்க தூக்கு என்ன கொஞ்சம் தூக்கு கடி கடி தகை 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 பிடி பிடி தூக்கு தூக்கு என்னடா நீ ஆம்பளை போய் தூக்குறா தம்பி தம்பி ரொம்ப டயர்ட் இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடு இங்க இரு கொண்டாரு கொஞ்சம் தண்ணி தண்ணி தம்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? யாரு என்ன? யாரோ ஒரு பாவி பையன் இவரை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். ரொம்ப கலப்பா இருக்கான். கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டாருப்பா. சரி சரி, சீக்கிரம் தண்ணி கொடுத்து வெளியா இருக்கு. ஏன் பொம்பெல்லாம் விலைக்கு வாங்குற? சரி சரி உட்காருப்பா. அடி பலம் தானா ஐயா? அடி ஒண்ணும் இல்ல, கடி தான் கொஞ்சம் பலம். கடிச்சு விட்டானா? ஐயோ பாவம், இந்த காலத்துல நாய் கூட பல்ல உபயோகிக்கிறது இல்ல. மனுஷன் தான் ரொம்ப கெட்டு போயிட்டான். ஆமாங்க, பசங்களுக்கெல்லாம் சோறு கிடைக்கலன்னா மனுஷன் தான் கடிப்பான். இந்தாப்பா தண்ணி. ஐயா இது என்ன தண்ணியில பூச்சி பூச்சி ஊத்தியா? என்ன பூச்சப்பா? அது தெரியலையே, முகத்தை காமிக்க மாட்டேங்குதே, ராத்திரி வேலையா இருக்கிறதுனால. அது அதே பார்த்து சாப்பிடு. பார்த்துதான் நானு. என்னது? கன்றி. அந்த கடைக்கும் போய் மருந்து போட்டுக்க. இங்க பாப்பா, கைக்கு மருந்து போடுறேன். போப்பா போய் போட்டுக்க. பாம்பு பல்ல விட மனுஷன் பல்லுக்கு தான் விஷம் அதிகம். என்ன பண்ற? முள்ள ஐயா முள்ள. தம்பி சண்டையில எப்படி நாக் அவுட்? யாரு கொடுத்தது? அவன் கொடுத்தான், இதான் வச்சிருக்கானே. ஆமா தம்பி, நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுல தனியா இருக்கீங்களா? ஆமா. தனியா இருக்கீங்களா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போல இருக்க. உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு எப்படி தெரியும்? அது ஆம்பளை எல்லாம் கழுத்துல தாலியா போட்டுட்டு இருப்பாங்க. நீ பார்த்ததும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க. ஆம்பளை ஏன் தம்பி இவ்வளவு நீளம் வளர்த்திருக்க? இதுவா, இது ஒரு வேண்டுதல். வேண்டுதல். இதுதான் வழி, போயிட்டு வா. இனிமே வெளியே கிளம்பும் போது துணையோட கிளம்பு. அந்த துணையும் உன்ன மாதிரி துணையால கிடைச்சா நல்லா இருக்கும். வணக்கம். மங்களம் டாக்டர் தம்பி. பெரியவரே. என்னப்பா? நான் போயிட்டு வர்றேன். உங்களோட உதவிக்கும் உங்க பிள்ளையோட உதவிக்கும் ரொம்ப நன்றி. வர்றேன். என்ன புள்ளையா? பொண்ண போய் புள்ளன்றானே. ஒருவேளை இவனும் என் மாதிரி ஒரு குருடனா இருக்கு. முதலாளி என்ன காணாம? ஏன் லீலா, எனக்கு ஆயுஸ் 100 போல இருக்கு. என்ன இது கையில கட்டு? கடி. தெரியாதா உங்களுக்கு? நேத்து ராத்திரி நம்ம ஷாருக்கும் பாபுக்கும் டெரிபிள் ஃபைட். ஃபைட்னா ஃபைட், டைகர் ஹோல்டன் ஃபைட். தமிழ்ல சொல்லி தொலையன் சண்டை. பேப்பர்ல ஒண்ணு தேடி வரலையே. சரிதான், இது என்ன உலக மகா யுத்தமா நடந்து போச்சு பத்திரிகையில வர்றதுக்கு? இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் போடுறது கூட பத்திரிகை இருக்கு சார். இப்ப வேணா நான் போய் நீட் கொடுத்துட்டு வரட்டுமா? எப்பா கொஞ்சம் சும்மா இரு, அந்த மாதிரி விளம்பரம் நமக்கு தேவையில்லை. ஆமா, பாபு ஏன் உங்ககிட்ட அனாவசியமா சண்டைக்கு வந்தான்? என்ன இப்படி கேக்குற? கடிக்க போற நாயி நான் கடிக்க போறேன்பான்னு சொல்லிட்டா கடிக்குது. ஊர்ல உலகத்துல நடக்கிற சண்டை சச்சரவெல்லாம் காரண காரியத்தோடவா நடக்குது? அத மாதிரி ஏதோ அனாவசியமா சண்டைக்கு வந்தா சமத்தியா வாங்கிட்டு போனான். நீங்கள் அடிச்சுங்க. நான் அடிப்பனா? நான் அடிச்சா தாங்குவானா? உடஞ்சிட மாட்டான். என்னை காப்பாத்துறதுக்காக ஒரு பையன் ஓடி வந்தான்.
அடிச்சாம்பாரு அடி நாடி உங்க வீட்டடி எங்க வீட்டடி இல்ல அப்படி அடி. அப்பா பெரிய பையன் போல இருக்கவரு. பையன் சின்ன பையன், ஆனா அந்த பையனை பார்த்தா பொம்பளைன்னு தான் சொல்லணும். என்னது? அவ்வளவு இழகிய மனசு, அவ்வளவு இழகிய மனசு. பாவம் அந்த பையனுக்கு ஒரு வயசான குருட்டு தகப்பனார். குடும்ப பொறுப்பு பூரா அந்த பையன் தலைமையிலதான் போல இருக்கு. நல்ல வேலை, கடைசி காலத்துல இந்த குருட்டு கிழவனுக்கு ஓகாரத்திய ஒரு ஆம்பளை பையனாவது பிறந்தானே, அதுவும் பொண்ணா பிறக்கானு. ஏண்டா பொம்பளையா பிறந்தா என்ன? பெண்கள்லயே பெரிய பெரிய ராணி எல்லாம் இல்ல இல்ல லீலா? ஆமா. ஜான்சி ராணி, அந்த ராணி, இந்த ராணி. கரண், இங்க வா. 4 ரேடியோ வேணும்னு ஆர்டர் வந்தது, எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சா? ஆஹா, ரேடியோன்னு சொன்னோன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த பையன் செஞ்ச உபகாரத்துக்காக அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்றான்னு ஐடியா பண்ணிருக்கேன். கொடுக்க வேண்டியது. என்ன லீலா, டைம் ஆச்சு, புறப்பட்டியா? ஆமா.